எனக்கு வந்து எனக்கும் அனுயாக்கு வந்து சுத்தமா ஆகாது, ரியலாவே சுத்தமா ஆகாது. அவன் தேட்டர் ஆக்டர் வேற. ஸோ நம்ம வந்து எந்த தேட்டர்லையும் ஆக்ட் பண்ணல, தேட்டரில் போய் படம் தான் பார்த்துருக்குறோம். அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு டக் ஆஃப் வார்ல தான் இருக்கும். இல்லாமல் இந்த கேரக்டரும் அப்படி தானே, ஏட்டிக்கு போட்டியா இருக்கிறது, என்ன அடங்கவே மாட்டாடாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. சரியான அடங்கப்பிடாரி மச்சா அப்படின்னு சொல்லி. ஸோ அவ வந்து எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பா. நம்ம ஏதாவது ஒன்று கேள்வி கேட்போம், ஸோ ஹவுஸ் எ டே அப்படின்னா, ஸோ வாட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்னாபாவே இருக்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் அவங்க மகாராஷ்டிராலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சென்னை வந்து புதுசு அவங்களுக்கு. ஐ திங்க் ஹோம் சேக் அண்ட் ஆல் த ஸ்டாஃப். ஸோ நிச்சயமாக ஃபர்ஸ்ட் படம், he was pretty confused and all that stuff. எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. ஸோ அப்போது இவங்கெல்லாம் எடுக்கிறது படமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது சைட் கேப்பில் இந்த மாதிரி அவங்களை உண்மையிலே கலாய்க்கிறது தான், சும்மா கலாய்க்கிற மோடு தான் அது. ஸோ அது வந்து அந்த கலாய்க்கிற மோடில் உண்மையிலே வந்தது. ஸோ ராஜேஷும் நான் சார் சூப்பராக இருக்குது சார் வச்சுருப்பா, ஒன்றையும் தானே கலாய்க்கிறது நம்ம, அதனால தான் நீயும் ஹாப்பி ஆகிற அப்படின்னா, சார் இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு. ஸோ எனக்கும் அனுயாக்கு அவ்வளோ பெருசாக ஆகாது அந்த செட்டில்.